இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவை சமாதானம். இந்த சமாதானமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கிருபையாய் நமக்கு ஆண்டவர் தேவனுடைய சத்தத்தை பலமாய் துணிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். எங்கே பார்த்தாலும் நமக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க முடிகிறது. ஆகையினால நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகிறது. இன்றைக்கி பாருங்களேன், கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த சமாதானம் இல்லாமல் மரித்து போகிறார்கள். அவங்க கடைசியில் எங்கே போவாங்க? ஒரு நித்தியமான ஒரு அழிவுக்கு நேராக போகிறாங்க. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் குறைப்பட்டு இருக்குதா? என் குடும்பத்தில் சமாதானம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இன்றைக்கு தேவனை குறித்த அறிவு இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் இல்லை. நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன், நம்முடைய ஆண்டவர் சமாதான பிரபு, அவர் சமாதான கர்த்தர். அவர்தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறவர். ஆமாம், இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த சமாதானத்தின் தேவனை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கை சமாதானமாக மாறும். சமாதானத்தை இழந்து நம்ம தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் அறிகிற அறிவு உங்களுக்குள்ளே வரட்டும். அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்ன்ற அறிவு நமக்குள்ளே வரும்போது நாம் ஆண்டவரை தேடுவோம். அவர் நிச்சயமாக சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளுக்குள்ள அவர் சமாதானத்தை கட்டளையிடுவார். உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது எல்லாரோடும் சமாதானமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். காட் பிளஸ் யூ.